அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை அற்புதமாய் நடத்துவாராக. சிலருடைய முகத்துல அவர்கள் இருதயத்தில் இருக்கிற பாரம் வெளிக்காட்டிக் கொள்ளாமல் சிரித்த முகத்தோடு கூட இருப்பார்கள். அவர்களுடைய உள்ளமோ மிகுந்த பாரத்தோடு, கண்ணீரோடு, வேதனையோடு இருக்கும். வெளியிலே காட்டிக்கொண்டால் தன்னை தவறாக நினைத்துக் கொள்வார்கள் என்று அதை வெளியிலே காட்டிக்கொள்ளாமல் சிரித்து கொண்டே இருந்து தனியே போய் அழுது கொண்டிருப்பார்கள். இப்படி நிறைய பேரை நாம பார்க்கிறோம். உள்ளத்துல பாரத்தை அழுத்தி வைத்து சரியாய் சாப்பிடாமல், என்னுடைய இருதய பாரம் யாருக்கு தெரியும்? யாரிடத்திலாவது போய் சொன்னால் அவர்கள் வேறொருவரிடத்தில் சொல்லி என்னுடைய பெயரை கெடுத்து விடுவார்கள் என்று சொல்லி பயந்து கொண்டு யாரிடத்திலும் சொல்லாமல் கலங்கி இருப்பார்கள். இந்த காலை நேரத்திலே ஆண்டவர் ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்துகிறார். உங்கள் சூழ்நிலையை, உங்கள் இருதயத்தை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். பாதாளமும் அழிவும் கர்த்தரின் பார்வைக்கு பிரத்யட்சமாயிருக்க மனுபுத்திரருடைய இருதயம் அதிக பிரத்யட்சமாய் இருக்கும் அல்லவோ. பாதாளம் அழிவையுமே அவருடைய பார்வை பார்க்குமானால், என் அன்பான சகோதரா சகோதரி, உங்கள் இருதயத்தை கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். உங்கள் சூழ்நிலையை அவர் அறிவார். உங்களுடைய இருதயத்தின் வேதனை அவருக்கு தெரியும். மனுஷன் முகத்தை தான் பார்க்க முடியும். முகத்தை பார்த்துதான் நீங்கள் சிரிக்கிறீர்கள், அழுகிறீர்கள், துக்கமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி அடையாளம் சொல்ல முடியும். ஆனால் இருதயத்தை பார்க்கிற தேவன் நிச்சயமாய் அந்த இருதயத்தில் இருக்கிற பாரத்தை அறிந்து அற்புதம் செய்வார். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்திலே அன்னாள் தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற பாரத்தை காட்டிக்கொள்ளாமல் தேவ சமூகத்தில் போய் கண்ணீரோடு ஜெபிக்கிறாள். ஏலியை பார்த்து சொல்கிறார், நீ எவ்வளவு நேரம் குடித்திருப்பாய், எந்த மட்டும் வெறித்திருப்பாய்? அப்பொழுது அன்னாள் சொல்கிறார்கள், நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, என்னுடைய இருதயத்தை கர்த்தருடைய சன்னிதானத்திலே ஊற்றிவிட்டேன். சிலர் அழும்போது, சிலர் வேதனையை வெளிப்படுத்தும் போது உலகம் வேறு விதமாய் சொல்ல ஆரம்பிக்கும். ஆனால் தேவனுடைய பார்வையிலே அவர்கள் இருதயத்தில் இருக்கிற பாரத்தை, வேதனையை அறிந்து ஆண்டவர் அற்புதம் செய்வார். இந்த காலை நேரத்திலே அருமையான சகோதரா சகோதரி, உங்கள் உள்ளத்தில் இருக்கிற பாரம், வேதனை யாருக்கு தெரியும்? நான் எப்படி சொல்லுவேன், வெளிப்படுத்துவேன்? இந்த காலை நேரத்திலே நான் எழும்போது என் இருதயம் அழுத்தத்தினாலே, பாரத்தினால் நிறைந்திருக்கிறது என்று சொல்லுகிறீர்களா? உங்கள் உள்ளத்தை பார்க்கும் தேவன் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மேலான அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். கடந்த சில நாட்களாக நான் பார்த்த, ஜெபித்த அநேகருடைய வாழ்க்கையிலே கண்ணீரோடு கூட, வேதனையோடு கூட, துன்பத்தோடு கூட அவர்கள் இருக்கிறதை பார்க்க முடிந்தது. முகம் சிரித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் ஆவியானவர் சொல்கிறார், அநேகருடைய உள்ளத்திலே இந்த காலை நேரத்திலும் நீங்கள் கண்ணீரோடு இருக்கலாம், வெளிக்காட்டிக் கொள்ளாமல் இருக்கலாம். உங்கள் குடும்பத்திலே அல்லது வேலை ஸ்தலத்திலே, ஊழியத்திலே வெளிக்காட்டிக் கொள்ளாமல் இருதயத்தில் அழுது கொண்டிருக்கலாம். உங்கள் கண்ணீரை துடைக்கும் தேவன் உங்கள் இருதயத்தை ஆண்டவர் பார்த்து அற்புதம் செய்ய போகிறார். பாதாளத்தையும் அழிவையுமே பார்க்கிற அவருடைய பார்வை உங்கள் இருதயத்தை பார்க்கிறது. அற்புதம் செய்ய தேவனுடைய கரம் நீட்டப்பட்டிருக்கிறது. நாம் சேர்ந்து ஜெபிக்கலாமா? அன்பான பிதாவே, இந்த காலை நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். பாதாளத்தை அழிவையும் பார்க்கிற உடைய பார்வையிலே ஆண்டவரே, என் அன்பான சகோதர சகோதரிகளுடைய இருதயத்தை பார்க்கிற ஆண்டவராய கர்த்தருடைய கண்கள் இன்றைக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் செய்யட்டும். பலவீனங்கள் மாறட்டும், சுகம் உண்டாகட்டும். நீர் ஆசீர்வதியும். இயேசு இரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you.